Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், அதாவது டிஎன்இஏ அந்த கவுன்சிலிங்கான வீடியோஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இந்த இயருக்கான தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான கவுன்சிலிங் நடைபெற்றுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு முடிஞ்சு இப்போ ரவுண்டு 2 மாணவர்களுக்கான கவுன்சிலிங் தொடங்குது. ரவுண்டு 2 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் 26 ஜூலைலேருந்து 28 ஜூலை வரைக்கும் நடைபெறுது. இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து 28 ஜூலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடைபெறும். இந்த 3 நாட்களும் ரவுண்டு 2 மாணவர்கள் வந்து உங்களோட சாய்ஸஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். www.tneonline.org அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ இருக்கும். அதில் உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். இதில் ரவுண்டு 2 மாணவர்களுக்கான கட் ஆஃப் 178.965 to 143.085 வரைக்கும் இருக்கிறாங்க. டோட்டலாக 98,565 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ரவுண்டு 2ல் இருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு ரவுண்டு 1 கேண்டிடேட்ஸில் சீட் எடுக்காதவங்களும் கொஞ்சம் பேர் வந்து இதில் கலந்துக்குருவாங்க. ரவுண்டு 1 கேண்டிடேட்ஸ் வந்து ரவுண்டு 2ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. அது மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் உங்களுக்கு வருவாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் உங்களுக்கு எடுத்த கட் ஆஃப் மார்க்குக்கான கரெக்டான காலேஜ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகுது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங்காக தான் உங்களுக்கு நடைபெறுது. நீங்கள் இது நாள் வரைக்கும் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு எப்படி நீங்கள் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கும் வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்க உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் பயன்படுத்தி நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து நீங்கள் தான் பண்ணணும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்காக நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் வந்து வேறு யார்ட்டையும் கொடுத்து அந்த மாதிரி பண்ண வைக்காதீங்க. உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்களே என்டர் பண்ணி நீங்களே உள்ளே போய் உங்களோட சாய்ஸஸ் வந்து கொடுங்க. இது வந்து நீங்கள் வெளிநபர்கிட்ட யாராவது கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட சாய்ஸஸ் தான் முன்னிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை வேறு காலேஜ்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை வேறு யாராவது ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேருந்து பண்ணி கொடுக்குறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. வேணும்னா உங்களோட மேற்பார்வையில் இல்லை நம்பகமான நபர்கள் மூலமாக நீங்கள் பக்கத்தில் இருந்தே உங்களோட சாய்ஸஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் தான் வந்து நீங்கள் எடுத்த கட் ஆஃப் மார்க்ஸுக்கான காலேஜை வந்து நிர்ணயிக்க போகிறது. உங்களோட ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்ஸ் எது, ப்ரிஃபர்டு காலேஜ் எது அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் வேறு யார்ட்டையாவது வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உங்கள் சாய்ஸஸை வந்து ஃபில் பண்ண வைக்காதீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து வேறு யார்ட்டாவது கொடுத்துருந்தாலும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அதற்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா டிஎன்ஏ கோடு, அதாவது காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு காலேஜுக்குரிய நேமும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சிமிலராக இருக்கும். நேமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒரு சிலதில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலதில் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ள பேர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜெல்லாம் வந்து நேமுமே வந்து ஃபுல்லாக இருக்கும், லொக்கேஷன் மட்டும் மாறி இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மட்டும்தான் மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் காலேஜோட பேர்களை முன்னிறுத்தாமல் டிஎன்ஏ கோட், அதாவது காலேஜோட கவுன்சிலிங் கோடு வச்சு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை செலக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு பக்கத்தில் அந்த காலேஜோட நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு தடவையும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிற முடியும். இந்த டிஎன்ஏ கோடுக்கு இந்த காலேஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் என்டர் பண்ணும்போது அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை கொடுங்க. இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல காலேஜோட நேம் வந்து கொஞ்சம் மாறுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் தப்பான காலேஜ் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால இதாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டயர் 3 டயர் 4 காலேஜில் போய் நிற்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் திரும்ப இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டிஎன்ஏ கோடும் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கோங்க.
இந்த டிஎன்ஏ கோட் இந்த காலேஜுக்கு தானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அது கொடுங்க. உங்களுக்கு இது எல்லா டீட்டெயில்ஸுமே tnaonline.org அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் டைரெக்டாக cutoff.tnaonline.org அந்த இதில் நீங்கள் போயிட்டு காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு காலேஜ் கோட் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை இந்த காலேஜ் கவுன்சிலிங் கோடும் காலேஜ் நேமும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. அதற்கு அடுத்ததாக 3வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு கொடுங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் எய்டடோட காலேஜோட ஃபீஸ் வந்து அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறத விட இந்த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் விட கொஞ்சம் கூட தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 lakh அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வந்துடும். ஸோ இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி கிடைக்கும்போது அந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு 1.5 லட்சம் அந்த மாதிரி பே பண்ண சொல்லி வருது அப்படின்னா நீங்கள் இந்த 3 days கழிச்சுமே நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இல்லை அக்செப்ட் அண்ட் ஜாயின் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு 4th பாயிண்டில் திரும்ப அகைன் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட இதுதான் வச்சு தான் நான் சொல்கிறேன். காலேஜஸ் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு லோ எண்ட் காலேஜுக்கு போகாதீங்க. ஸோ இதன் மூலமாக வந்து இது ஒரு ட்ராப் மாதிரி வந்து நிறைய காலேஜஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய காலேஜஸ்லேயும் உங்களுக்கு கால் ஃபார் வந்திருக்கலாம், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் இல்லை ஃபுல் ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருந்துருக்கலாம். உங்களுக்கு டாப் காலேஜஸ்லேயே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுற பேரில் வந்து கொடுப்பாங்க. அதுவும் ஃபஸ்ட் இயரில் வந்து கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3 வருஷமும் நீங்கள் அதற்கடுத்து வந்து உங்களுக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே ஃபீஸ் இருந்ததுன்னா கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கணும். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. ஏன்னா சாய்ஸஸ் வந்து நீங்கள் கம்மியாக கொடுத்து உங்களுக்கான ரேங்கிங்குரிய காலேஜஸ் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நாட் அலாட்டட் வந்துடும். அதனால தான் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுங்க. நிறைய காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களோட ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கொடுங்க, நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் கட் ஆஃப் அண்ட் ரேங்கிங் ஏற்ற காலேஜஸ் வந்து கொடுங்க. அதை விட டாப் எண்ட் காலேஜஸ் மட்டும் ஒரு 10 சாய்ஸஸ் மட்டும் வச்சுட்டு அந்த மாதிரி விட்டுறாதீங்க. உங்களுக்கு கட் ஆஃப் அண்ட் ரேங்கிங் வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால அதற்கேற்ற காலேஜஸ் வந்து நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் சாய்ஸஸும் நீங்கள் வந்து நிறைய கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோ சீட் அலாட்டட் அப்படிங்கிறது வந்து வராமல் இருக்கும். நோ சீட் அலாட்டட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரவுண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதற்கு அடுத்ததாக 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் வந்து நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கலாம். ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு சிஸ்டம் எப்படி செக் பண்ணி என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து கொடுக்கும், எந்த காலேஜ் எப்படி எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் போய்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆன்லைனில் கொடுக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ சேவ் ஆகிக்கிட்டே வரும் உங்களுக்கு. இப்போ லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வரும்போது லாக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அதுதான் ஒரு ப்ராப்பரான டிசிப்ளினாக இருக்கும். அப்படியே நீங்கள் சேவ் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் வெளியில் வரும்போது என்ன ஆகும்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணும்போதே அது ஆட்டோ சேவ் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சிஸ்டம் இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஒரு இதை வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே நீங்கள் கொடுத்துட்டே வந்துடுவீங்க. இது நல்ல காலேஜாக, இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சாய்ஸஸ் வந்து மேலே தூக்கி வைப்பீங்க. ஒரு காலேஜ் வந்து இன்னொரு காலேஜ் மேலே தூக்கி வைப்பீங்க. இல்லை டோட்டலாகவே கொஞ்சம் அலைன்மெண்ட் மாற்றலாம், வேறு காலேஜஸும் வேறு டிபார்ட்மெண்ட்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன காலேஜஸ் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டோட்டலாக மறந்து போயிடும். அதனால தான் என்ன இப்போ நீங்கள் அந்த இதை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற இதெல்லாம் வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன சாய்ஸஸ் நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் வந்து அது வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ வந்து ஆட்டோ சேவ் ஆகிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, அதனால் வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃப் வந்து இது பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும்போது
அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறதா, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்குறதா, என்ன காலேஜஸ் நம்ம எந்த வரிசையில் கொடுத்துருக்கோம், என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் அந்த பண்ணி முடித்த உடனே நீங்கள் இமிடியேட்டாக லாக் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு 3 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து 3rd டேலையே நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகேயா? உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னாலும் அந்த எண்ட் ஆஃப் தி டேயில் அந்த 5 மணிக்கு வந்து சாய்ஸஸ் எல்லாம் உங்களோட சாய்ஸஸ் லாக் ஆகிக்கிறோம், ஆட்டோவே லாக் ஆகிக்கிறோம். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு ஃபஸ்ட் டேலையோ செகண்ட் டேலையோ நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸஸ் வந்து லாக் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட வந்து நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் கொடுத்துருக்க அந்த சாய்ஸஸ் வந்து திரும்ப வந்து மாற்ற முடியாது. ஸோ இந்த சாய்ஸ் லாக் பண்ணுறது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களோட சாய்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நல்லா கரெக்டாக கிளியராக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி டேயில் கூட வந்து நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அது ஏகப்பட்டிருக்கு. டிஎஃப்சி சென்டர்லாம் நீங்கள் வந்து அது ஃபாலோஅப்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த சாய்ஸ் லாக் பண்ணுறது மட்டும் நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே அந்த மாதிரி நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபீலிங்லாம் கிளியராக கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். அப்படியே இல்லைன்னாலும் உங்களோட சாய்ஸஸ் வந்து அந்த எண்ட் ஆஃப் தி டே வந்து அதுவே ஆட்டோ லாக் ஆகிக்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஒரி பண்ண வேணாம். அதற்கு அடுத்ததாக 9வது பாயிண்ட்டு, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டாக உங்களுக்கு வரும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு காலேஜும் டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு இது ஓகே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸோட அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். இதில் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும். என்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கலாம். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுற டயத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி இல்லையா லாஸ்ட்டாக உள்ள அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போ இதை வச்சு அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன காலேஜ் என்ன டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி உள்ளது கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அதை வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அதற்கான ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயினா, அக்செப்ட் அண்ட் அப்போடா, என்ன மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அதை வச்சுட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வந்து இதை கன்ஃபர்மேஷன் கொடுக்க முன்னாடி நீங்கள் அந்த ஒரு பிரிண்ட் அவுட் வச்சு நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக வந்து நீங்கள் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாகவே காலேஜ் போயிடலாம். இல்லை அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு உங்களுக்கு வரும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகிற மாதிரி இருக்கும். டிஎன்ஏ கொடுத்துருக்க ஷெடியூல்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ 26 ஜூலைலேருந்து 28 ஜூலை உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா நீங்களும் அந்த டயத்துக்குள்ளே உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அது கன்ஃபர்மேஷன் அப்பவும் சரி, எல்லாமே அந்தந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக அந்த நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த டைம் மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்டே வந்துடுங்க. ஸோ அப்படின்னா உங்களோட அந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே நல்லபடியாக கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயினோ அக்செப்ட் அண்ட் அப்போட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டும் அவங்க குறிப்பிட்டிருக்க நாட்களில் என்ன ஷெடியூல் கொடுத்துருக்காங்களோ அதன்படி நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக நல்லபடியாக கிடைக்கும். நல்லதொரு காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட், உங்களுக்கான ட்ரீம் காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கிடச்சி மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.